ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் இன்சைட் மை ஹேண்ட்பேக். இது வந்து ஒரு மாமிஸ் பேக்னே சொல்லலாம். இப்போது ரீசன்ட் டைம் வந்து இது என்னுடைய ஃபேவரட் பேக்காகவே மாறிச்சு. இது வந்து நான் வந்து மேக்ஸில் வாங்கினேன். இது வந்து ஒயிட் கலராக இருந்துச்சு. கொஞ்சம் மாமிஸ் பேக் வந்து ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அழுக்கு ஆக தான் செய்யும். இருந்தாலுமே வந்து எனக்கு இந்த பேக் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா வந்து நம்ம நிறைய வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேரி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து எனக்கு இந்த பேக் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வந்து வாங்க என்னென்ன நான் வந்து கேரி பண்ணுவேன். இது வந்து எப்போவுமே நான் கேரி பண்ணுறது, இந்த ஒன் டே ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃப் டே ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே இது என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பேக்காகவே மாறிடுச்சு. இன்னொன்று இதில் என்னென்னா வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ நான் இதை நீங்கள் நினைப்பீங்க பார்க்க பல்காக இருக்குன்னு சொல்லிட்டு, பட் பார்த்தீங்கன்னா வெயிட்டே இல்லை. ஒன் கையில் கூட அப்படியே நம்ம வந்து தூக்கிடலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப வெயிட்லெஸ். இப்போ நான் நிறைய டைம் வந்து நான் நிறைய பேக்ஸ் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணிட்டேன். எல்லா பேக்குமே வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. நம்மளால் வந்து நான் நினச்ச திங்ஸ் வந்து என்னால் கேரி பண்ணிட்டு போக முடியல. பட் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2 ஹேண்டில்ஸ் வரும். அதுக்கப்புறமா ஒன் பிக் ஸ்லிங் ஹேண்டில் வரும். நம்ம வந்து இதை எப்படி வேணால் கேரி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இதில் தான் மோஸ்ட்லி வந்து நான் கேரி பண்ணிப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஜிப்ஸ் வரும். 1, 2 அண்ட் மெயின் ஜிப்பு. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓப்பன் அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சைட்லேருந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜிப்பில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் வச்சுருப்பேன். எப்போவுமே வந்து ஒரு ஸ்பேர் ட்ரெஸ், எந்த ட்ரெஸ்ஸு நான் வந்து நெக்ஸ்ட்டு மாதத்துக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து வச்சுப்பேன். இது வந்து கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸுன்னு கூட சொல்லலாம். அதனால் நான் இந்த ட்ரெஸ் வச்சுப்பேன். இல்லை கிராண்ட் ட்ரெஸ் எதுனா வேணும்னாலும் நான் வந்து இந்த ஜிப்பில் வந்து நான் வந்து கேரி பண்ணிப்பேன். இது வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய கிளிப்பு, சப்போஸ் வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட ஹேர் எதுனா இருந்துச்சுன்னா வந்து அதுக்காக வந்து எனக்கு ஒரு கிளிப் இதுதான் வந்து இந்த ஜிப்பில் வச்சுருப்பேன். வந்து நெக்ஸ்ட்டு ஜிப்பில், இந்த ஜிப்பில் என்ன வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெசசரி ஐட்டம்ஸ். நெசசரினா வந்து இப்போது வந்து இதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இருக்கும், அதே மாதிரி பாப்பாவுக்கும் இருக்கும். ஸோ வந்து இது வந்து 2 in 1 பேக் மாதிரி தான் நான் வந்து கேரி பண்ணுவேன். அப்போ தான் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து நமக்கும் திங்ஸ் தேவைப்படும். அதுக்கு ஒரு பேக் நம்ம தனியாக செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ வந்து இந்த பேக்லேயே தான் நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டயப்பர். நான் மோஸ்ட்லி வந்து வச்சுக்க மாட்டேன். கொஞ்சம் வந்து பல்காக நிறையாவே வச்சுருப்பேன். அதுக்கு வந்து ஒரு கவர் போட்டு வச்சுருப்பேன். அதே மாதிரி இது வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ் அந்த மாதிரி நான் வச்சுருப்பேன் இதில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைப்ஸு, அது கொஞ்சம் கவர்ஸு இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அப்படியே போட முடியாது. அதனால் வந்து நான் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ் வந்து கேரி பண்ணுவேன். அப்புறம் வந்து அதான் சொன்னல இந்த இது வந்து எனக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எனக்குமே ஒரு சானிடரி நாப்கின் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மோஸ்ட் என்னுடைய ஃபேவரட் ரீசன்ட் டைம்ஸில் வந்து இது வந்து பி-சேஃபோடைய பிராண்ட்லேருந்து இது நிறைய பிராண்ட்ஸ்லையும் இது அவைலபிளாக இருக்குது. இது வந்து நீங்களுமே வந்து மோஸ்ட்லி வந்து கேரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து 2 in 1 பர்பஸ்க்கு தான். இப்போ எனக்குமே நான் இது யூஸ் பண்ணுறேன், ஷன்விக்குமே இது யூஸ் பண்ணுறேன். ஷன்விக் வந்து இப்போது நம்ம வந்து டாய்லெட் போயிட்டாங்கன்னா நான் வந்து வைப்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ கொஞ்சம் பாப்பா பெரிய அதனால் நான் வந்து இப்போ வந்து டாய்லெட் சீட்லேயே உட்கார வச்சு தான் நான் வந்து கழுவுறதுக்கு வந்து நான் அவளுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 20 பீசஸ் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பீஸ் வந்து 10 rupees கணக்கில் அந்த மாதிரி தான் வரும். இப்போது மோஸ்ட்டாக என்னுடைய ஃபேவரட் இது எப்படி இருக்கும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஷீட் வரும். இது உள்ள இந்த ஷீட்டை வந்து இப்படி விரிச்சிக்கணும். நம்ம டாய்லெட் சீட் மேலே வந்து இதை போடணும். இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்.
இந்த டாய்லெட் சீட் பேப்பரை வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு நம்ம இப்படி யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம இப்படி கிழிச்சிட்டு நம்ம இப்படி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம நிறைய பிளேஸ்க்கு போகும்போது க்ளீனாக இருக்காது, டாய்லெட் சீட்ஸ் வந்து நமக்கு க்ளீனாக இருக்காது. அப்போ வந்து நம்மளே உட்கார்றதுக்கு அவ்வளோ யோசிக்கும் போது பாப்பாவை உட்கார வச்சு நம்ம வாஷ் பண்ணணும்னா ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லையா. அப்போது வந்து நான் வந்து இதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். நம்மளுக்குமே கூட வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இப்படி ஒரு பாக்ஸ் இப்படி கேரி பண்ணிட்டோம்னா ரொம்ப இது. நீங்களுமே இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதில் வந்து பீசேஃபோடைய பிராண்ட் தான் நான் வந்து இப்போது வச்சுருக்கிறது. பட் வேறு பிராண்ட்ஸில் கூட நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இப்போ வச்சுருக்கிறது இந்த பிராண்ட் தான். ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுளும் கூட. நம்ம ஒரு 10 ருபீஸ் நம்மளால் அஃபோர்ட் பண்ணலாம் இல்லையா ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பேக் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து எனக்கு வந்து ஹிப் பெயின் வந்து இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால எதுனா ஒன்று இப்போது ரோலான் கூட வச்சுருக்கேன். ரோலான் இப்போது இதில் இல்லை, வேறு ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ இல்லை ஏதோ ஒன்று வந்து நான் வந்து கையோட கேரி பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து பாப்பாவோடைய எசென்ஷியல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவளுக்கு வயிறு வலிச்சா மட்டும்தான் அவள் வந்து அழுவா. ஃபீவர் வரப்போ நம்ம வெளியே கூட்டு போக போகிறதில்ல. ஸோ நம்ம எதுனா வந்து கொடுக்கும் போது எதுனா ஆயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டம்மி சாஃப்ட், இது சின்ன பாப்பாலேருந்தே நான் இந்த டம்மி சாஃப்ட் வந்து அவளுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்து உங்கள் டாக்டர்ஸ் எதுனா சஜஸ்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இந்த டம்மி சாஃப்ட் தான் கேரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேண்டேஜ் எப்போவுமே இது வந்து கையில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எதுனா அடிபட்டுருச்சுனாலோ இல்லை குழந்தைங்க இப்போ ஓடி ஆடி விளையாடுறாங்க அப்போது விழுந்துட்டாலோ ஏதோ ஒன்று டக்குன்னு ஒரு இதுக்கு ஒரு பேண்டேஜ் கொஞ்சம் வச்சுருப்பேன். அவ்வளோதான். இந்த 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 ஜிப்பு அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் கவர்ஸ் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். இவ்வளோ திங்ஸ் வந்து நான் இந்த ஒரு ஜிப்பில் வச்சுருக்கேன்னா அப்போ நெக்ஸ்ட் ஜிப்பில் என்ன வச்சுருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த பேக் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள். எனக்கு பார்த்தீங்கன்னா பல்காகவே தெரியாது, நான் இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்க மாதிரி உங்களுக்கு பல்காகவே தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஜிப் இருக்கும். இங்கே வந்து டக்குன்னு உடனே எடுக்கிற மாதிரி வச்சுருப்பேன். எனக்கான டிஷ்யூஸ் இது வந்து 2 பிளேட் டிஷ்யூஸு. இதில் வந்து டபுள் லேயர்டு இருக்கும். நான் மோஸ்ட்லி இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூவே டபுள் லேயர்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பூ போட்ட மாதிரிலாம் இருக்கனால நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த டிஷ்யூ வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து டக்குன்னு வாய் துடைக்கிறதுக்கு வந்து டவல்ஸு, கர்ச்சீஃபு, ஒரு சின்ன டவல் மாதிரி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஜிப்பில் அவ்வளோதான் வச்சுருக்கேன். நான் டக்குன்னு எடுக்கிற மாதிரி தான் வைப்பேன். ஸோ இது 2 தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மெயினான ஜிப்புக்கு போக போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மெயின் ஜிப்பில் நான் என்னென்ன வச்சுருக்கேன், இவ்வளோ ஐட்டம்ஸ் நான் வச்சுருக்கேன் நான். ஆனால் பார்த்தா உங்களுக்கு தெரியல பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாட்டில், 2 லிட்டர்ஸ் பாட்டில். ஏன்னா வந்து நம்ம பாப்பாவை தூக்கிட்டு போகிறனால ரொம்ப தாகடிக்கும், நிறைய வாட்டர் குடிக்கணும். அதனால் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்துது. இந்த பாட்டில் ஏன் அப்படின்னா வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். 2 லிட்டர்ஸ் தண்ணி தாராளமாக பிடிக்கும். நம்ம எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா கூட இந்த ஒரு பாட்டில் இருந்தால் போதும். அந்த டே மொத்தத்தையும் கூட நான் ஓட்டிடுவேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பாப்பாவுடைய பாட்டில். இது வந்து மஸ்ட்டு, கண்டிப்பாக வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு பாட்டில் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹாட் வாட்டர். இது வந்து பாப்பாவுக்கு. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டே. நான் வந்து ஃபுல் டே போகிறேன்னா நான் வந்து பெரிய பாட்டில் கூட கேரி பண்ணுவேன். ஹாட் வாட்டர் இது வந்து 24 ஹவர்ஸ் வாட்டர் பாட்டில். ஸோ 24 ஹவர்ஸ் வந்து ஹீட் நல்லாவே தாங்கும். நான் வந்து இதில் வந்து பெரிய பாட்டில் வச்சுருக்கேன். இது ஒரு ஆஃப் டேக்கு போகிறதுனா இது எடுத்துப்பேன், ஃபுல் டேக்கு போகிறதுனா வந்து அது எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 1 டே
போகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து 1 மீலாச்சும் எடுத்துப்பேன். அந்த 1 மீலோடைய பாக்ஸ் இந்த மாதிரி தான் கவர் போட்டு தான் நான் எடுத்துப்பேன். ஸோ எங்கேயாச்சும் ஸ்பில் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து ஒரு ஹாட் பாக்ஸ் அப்படி தான் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒன்று கேரி பண்ணிப்பேன். கூடவே வந்து ஒரு இதுலேயே போட்டு ஒரு ஸ்பூனும் வந்து கேரி பண்ணிப்பேன். அப்புறம் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மினிட் காமிச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இது ஒரு ஹாஃப் டே அந்த மாதிரி போகிறோம், எங்கேயாச்சும் போகிறோன்னா ஒரு ஸ்பூனு இதில் வந்து கெலாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்பேன். இது பார்த்திங்கன்னா டப்பர்வேரோட இதில் வந்து இது வந்து கிளாஸ் இது கீழே. இப்போதைக்கு இதில் எதுவும் இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இட்லி இல்லைன்னா வந்து ரைஸ்க்கு நான் வந்து இது எடுத்துப்பேன். இது வந்து கெலாக்ஸ்க்கு எடுத்துப்பேன். இது பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் இது. இந்த கிளாஸில் ஹாட் வாட்டர் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கூட இது உண்மையே ஆகுது. இது வந்து டப்பர்வேர் பிராண்டோட இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். இது நம்ம ஹாட்டாக ஊற்றினா கூட இது எதுவுமே ஆகாது. காம்பேக்டாகவும் இருக்கும், சின்னஸாகவும் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒன்று கேரி பண்ணிப்பேன். நான் ஒரு 1 டே போகிறதா இருந்தால் இது 2மே எடுத்துப்பேன். இல்லைன்னா வந்து எனி 1 அந்த மாதிரி எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோடைய பிஸ்கெட். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் சூப் ஸ்டிக் அந்த மாதிரி தான் பாப்பாவுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ வந்து சூப் ஸ்டிக். நெக்ஸ்ட்டு வந்து டவல்ஸ். இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து மேலே போட்டுக்கிறதுக்கோ இல்லை எங்கேயாச்சும் கீழே உட்கார வைக்கிறோமோ அப்போ வந்து நான் இந்த டவல் வந்து கீழே விரித்து போட்டுட்டு அவளை உட்கார வைப்பேன். இல்லைன்னா வந்து கம்ஃபர்டபுளான பிளேஸ் இருக்காங்கன்னா மேலே போட்டுப்பேன். நான் வெளியே போகும்போது நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டுப்போம். ஸோ ஸ்பில் ஆகக்கூடாது. நம்ம பிப்பை எடுத்துகிட்டு போகலாம், அது நம்ம ரொம்ப கேரி பண்ண முடியாது. இதுனா ஹேண்டியாக மடித்து வச்சுக்கலாம். சப்போஸ் அழுக்காச்சுன்னா கூட அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். அதனால் வந்து ஒரு சின்ன டவல். இது பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் பைக்கில் போகிறோம் அப்படின்னா இல்லை லேட் ஆகிடுச்சி திடீர்னு வந்து இதாகிடுச்சுன்னா கூட வந்து இது டவல் கம் இது மாதிரி வரும். ஸோ இதுவும் வந்து நான் வந்து எப்போவுமே வந்து கேரி பண்ணுவேன். ஸோ இது ஒன்று எப்போவுமே கூட இருக்கும். இந்த 2 டவல்ஸ் எப்போவுமே நான் வந்து இதில் கேரி பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக். இது வந்து காம்பேக்டாக இருக்க மாதிரி ஒரு செல்ஃபி ஸ்டிக். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஹைட்டான ஒரு இது பண்ணி நம்ம இதை வந்து ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்கேயாச்சும் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து இதுவுமே வந்துடும். நம்ம எங்கேயாச்சும் வச்சுட்டு ஃபோட்டோ அந்த மாதிரி கூட கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்கில் வந்து இது எப்போவுமே இருக்கும். சும்மா திடீர்னு வந்து பாப்பா ஏதாச்சும் பண்ணுவா, அது வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம், எங்கேயாச்சும் ஃபோட்டோ எடுக்கணும் டக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போவுமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன். இந்த ஃபேன் வந்து என்னுடைய ஹேண்ட்பேக்கில் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேன். இது வந்து எலக்ட்ரிக் ஃபேன். நம்ம வந்து சார்ஜ் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹை ஸ்பீட், ரொம்ப ஹை ஸ்பீட், ரெண்டு லெவலுமே இருக்குது. எங்கேயாச்சும் இப்படி உட்கார வச்சுட்டு கூட நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப வேர்த்து கொட்டுது அப்படின்னா கூட இதை அப்படியே இப்படி நிற்க வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பேபிஸ்க்கு வந்து நிறைய வந்து வேர்த்து கொட்டும். அவங்களால வந்து டக்குன்னு அவங்களுக்கு வேர்த்து கொட்டிச்சு அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இது எல்லா இடத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ எதுனா கோயிலில் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நான் வந்து ஸ்பேருக்கு வந்து இன்னொரு ஃபேன் வச்சுருப்பேன். இது வந்து நம்ம வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அப்படியே வந்து சூப்பராக இதாகும். ஸோ இது வந்து சார்ஜிங். எங்கேயாச்சும் கோயில்களாக போகும்போது எலக்ட்ரிக் நாட் அலவுட் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது எடுத்து வச்சுட்டு இது ப்ரிஃபர் பண்ணுவேன். சப்போஸ் இது பேட்ரியே காலி ஆகிடுச்சு அப்படின்னா கூட இது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ 2 in 1 பர்பஸாக இது ரெண்டுமே வந்து மஸ்ட்டு ஹேண்ட்பேக்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் டாய்ஸ். இது வந்து அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போது இது பார்த்தீங்கன்னா வந்து
அவளுக்கு வந்து இப்போது எப்போவுமே இது ரொம்ப ஃபேவரட். ஸோ வந்து இது கண்டிப்பாக இருக்கும். இப்போது இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு பார்க்குக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பார்க்கோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. இது வந்து அவளை கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் பண்ணுறதுக்காக இது. அப்புறம் வந்து அவளோட மோஸ்ட் ஃபேவரட் பால் கண்டிப்பாக இருக்கணும். இது ஒன்று அவள் கையில் கொடுத்துட்டாலே போதும், அழுகையே ஸ்டாப் பண்ணிடுவா. ஸோ ஸ்பேருக்கு ஒரு பால் தவறி கீழே போட்டால் எங்கேயாச்சும் விழுந்துச்சு தொலைஞ்சிச்சுன்னா கூட இன்னொரு பால் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பால் எப்போவுமே சின்ன சைஸ் பால் கேரி பண்ணிப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அவளுடைய ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டாலே அவள் பாட்டு சைலண்ட்டாக இருப்பான். ஸோ இதெல்லாம் நான் எப்போவுமே கேரி பண்ணிட்டு போவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் ஜிப் ஒன்று இருக்குது இதில், இந்த பேக்கில். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கேஷு, அப்புறம் கொஞ்சம் குங்குமம், விபூதி, அப்புறம் வந்து என்னுடைய பர்ஸு, அப்புறம் எதுனா கீஸு, மெயினான கீஸ் எதுனா போகணுன்னா இதில் வந்து நான் போட்டுப்பேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் பிடிக்குதுன்னா நீங்கள் நம்புவீங்களா? இது எடுத்துகிட்டு அப்புறமும் பாருங்கள், இந்த பேக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி நம்ம வெயிட் போட்டாலும் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வந்து கேரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஹேண்ட்பேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.